ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ் கோலம் சண்டே vlog. நம்ம சேனல் அன்னைக்கு ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் சோம்பு, 3 லவங்கம், 3 ஏலக்காய், சின்னதாக ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சலை எல்லாத்தையும் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் மீடியம் சைஸில் 4 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகா 2-3 உடச்சி சேர்த்துக்கோங்க. அடுப்பு மிதமான தீயில வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இது இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸில் 5 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலைன்னா நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 100 கிராம் அளவுக்கு தயிர், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும். அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது கலருக்காக தான், காரம் இருக்காது. எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதித்து இந்த அளவுக்கு எண்ணெய் தெரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி கொதிக்க வச்சுக்கலாம். அப்படியே மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் சிம்மில் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கொதித்து எண்ணெய் மேலே தெளிஞ்சு வந்திருக்கு. கிரேவி இந்த அளவுக்கு இருக்கணும். இது அப்படியே கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நான் முட்டையை வேக வச்சு உரித்து இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நல்லா உப்பு காரம்லாம் உள்ளே இறங்கி முட்டை நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 6 முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முட்டை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. சூப்பராக கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு ரெடியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, நானோடையும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.